இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் ட்ரோன் ஒன்று ஈரான் பகுதியிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அவை ஈரானினுடைய தொழில்நுட்ப தாக்குதல் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த காலப்பகுதியை பயன்படுத்திக் கொண்டு முழுமையாக ஈரானை அழித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் இஸ்ரேலை விட மோசமான அல்லது வேகமான விதத்தில் ஈரானை அழிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா முடிவு கட்டியிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரானினுடைய போர்க்கப்பல் ஐரிஸ் தேனா இலங்கையின் காலிமுக திடலுக்கு அருகிலே விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த அடிப்படையில் இலங்கை இவ்வாறான மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவ முடியும்? அது சரியானதா? லங்காஸ்ரீயின் கழுகு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தொடர்ச்சியாக உலகில் பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய போர் பதட்டம் என்பது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே இன்று ஸ்தம்பிக்க செய்கின்ற வகையிலே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்று ஒட்டுமொத்த நள்ளிரவுமே இஸ்ரேலினுடைய வான்பரப்பை தாங்கள் தாக்கி இருப்பதாகவும் கடும் தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நகர்த்தப்பட்டதாகவும் ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து ஈரான் கடுமையான தாக்குதலை நேற்று இரவு முழுவதும் மேற்கொண்டிருப்பதாக ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான உண்மையான வாக்குறுதி என்கின்ற அந்த தலைப்பிலே அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இராணுவ நடவடிக்கையின் 16வது அதிகாரபூர்வமான நடவடிக்கையை தாம் தொடங்கி இருப்பதாக ஈரான் தரப்பிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏராளமான ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலின் இலக்குகளை நோக்கி தொடர்ச்சியான தாக்குதலையும், அதே நேரம் இஸ்ரேலும் அதனை எதிர்த்தாக்குதல் நடத்தியதோடு பல ட்ரோன்கள், பல ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலும் தகர்த்திருந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனால் மத்திய கிழக்கில் ஒரு தொடர் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் மாறாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளினுடைய செயற்பாடுகள் மீதும் ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஈரானின் வான்பரப்புக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற இந்த ஆளில்லா விமானத்தை ஈரானின் நவீன பாதுகாப்பு கட்டமைப்பு இடைமறைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. பொதுவாக இத்தகைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படும் போது சிதைந்துவிடும். ஆனால் இந்த முறை இந்த சேதமும் இல்லாமல், குறிப்பாக ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துகின்ற போது அவை உடைந்து நொறுங்கிவிடும் அல்லது சிதைந்துவிடும். ஆனால் இம்முறை இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் ட்ரோன் ஒன்று ஈரான் பகுதியிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அவை அப்படியே தரையிலே வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அவை ஈரானினுடைய தொழில்நுட்ப தாக்குதல் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பில் ஈரான் தரப்பில் மேலதிகமான எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் அருகாமையில் திடீரென்று ஒரு கரும்புகை வெளிப்பட்டது. அந்த கரும்புகையின் வெளிப்பாடு கடுமையான தாக்குதலை அங்கு ஈரான் தொடுத்திருந்ததை உறுதிப்படுத்தி இருந்தது. தூதரக வளாகத்துக்கு மிக அருகில் உள்ள பகுதியில் இருந்து புகை உயர்ந்து வருவதை நேரில் பார்த்த மக்கள் சாட்சி வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதனை தாங்கள் கட்டுப்படுத்தி விட்டதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் கூறப்படுகிறது. ஆனால் என்ன இடம்பெற்றது என்பதை முழுமையாக சொல்லவில்லை. ஒரு ஆளில்லா விமானம் அந்த பகுதியில் விழுந்ததாக அந்த பகுதியில் அவதானித்த மக்கள் கூறுகின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் என்பது இன்று தொடர்ச்சியான ஈரானினுடைய தாக்குதல் பகுதியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் சீராக இருப்பதாகவும் யாருக்கும் ஆபத்தில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இஸ்ரேலுக்கு எதிரான உண்மையான வாக்குறுதி என்ற 4 என்கின்ற இராணுவ நடவடிக்கையின் 16வது தொடங்கி இருப்பதாக நாம் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். அந்த 16வது நடவடிக்கை என்பது கடந்த காலங்களில் பயன்படுத்திய இராணுவ தளபாடங்கள் அல்லது இராணுவ உத்திகளுக்கு நேர் எதிரான கடுமையான நடவடிக்கைகள் அல்லது புதிய இராணுவ உத்திகளை கையாள இருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பால் ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானிலிருந்து இதுவரைக்கும் 200 ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருப்பதாகவும் அவை அத்தனையும் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏராளமான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான்பரப்பை நோக்கி பாய்ந்து வருவதனால் மத்திய கிழக்கில் இந்த காலப்பகுதியில் ஒரு போர் பதட்டம் இருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த ஏவுகணைகளையும் தாம் வெற்றிகரமாக அழித்து விட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது.
ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் யுத்தம் என்பது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டதொன்று. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த காலப்பகுதியை பயன்படுத்திக் கொண்டு முழுமையாக ஈரானை அழைத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அந்த கடந்த கால நிலைப்பாடுகளில் சற்று மாற்றம் ஏற்பட்டு இஸ்ரேலை விட மோசமான அல்லது வேகமான விதத்தில் ஈரானை அழிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா முடிவு கட்டியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் கணிப்பு அல்லது அமெரிக்காவின் அனுமானம் இங்கு பிழைக்கின்றது. எப்படி என்றால், எல்லா இடங்களிலும் அமெரிக்காவின் தாக்குதலை கண்டு அந்த நாடுகள் பயந்துவிடும் அல்லது அந்த நாடுகள் பின்வாங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அந்த நடவடிக்கையை இன்று வரைக்கும் ஈரான் முன்னெடுக்கவில்லை அல்லது போரில் ஒரு பின்னடைவு வந்ததாக ஈரான் காட்டிக்கொள்ளவில்லை. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் எதிர் தாக்குதலை அமெரிக்க நிலைகள் மீது அல்லது அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்துகின்றது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு நேரடியாகவே தாக்குதல் நடத்துகின்றது. இப்போது ஈரான் விட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அமெரிக்கா மீது நேரடி தாக்குதலை இன்று வரை நடத்தவில்லை. அது எப்போது நடக்கும் என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான கேள்வியாக இருக்கு. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த காலங்களில் மற்ற நாடுகளை ஒப்பிட்டது போன்றோ அல்லது கணித்தது போன்றோ அமெரிக்கா கணித்து இந்த யுத்த களத்தை பயன்படுத்தி இருக்குமாக இருந்தால் அது ஒட்டுமொத்தத்திலே ஒரு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஈரானிய புரட்சிகர படையணியின் தளபதியினுடைய ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கின்ற விடயத்தை மட்டும் நாம் இப்போது பகிர்ந்து கொள்கிறோம். ஈரானிடம் முழுவதும் 25,000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எறியும் தளங்கள் உள்ளன. இதுவரை அவற்றில் 10% மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த குறித்த ஏவுகணைகள் எறியும் தளங்களில் பெரும்பாலானவை நகரக்கூடியவை மற்றும் பல மாதங்களாக தாக்குதலை தாங்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. எங்களிடம் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகம், எமிரேட்ஸ், குவைத் மற்றும் கட்டார் படைகளின் எண்ணிக்கையை விட அதிக அளவில் இருக்கின்றது. எங்கள் நட்பு நாடுகளிடம் 50,000க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. அவற்றில் எதையும் இதுவரை நாம் கேட்கவில்லை. போர் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த போர் என்பது இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டதாகவே நாங்கள் உணர்கிறோம். மேலும் பல ஆண்டுகள் நீடிக்கும் போருக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த போர் நீண்டு செல்லுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் சுயத்தையோ எங்கள் நாட்டின் இறையாண்மையோ நாம் யாரிடமும் இரவல் வைக்க மாட்டோம். அத்தோடு அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பது, இராணுவத்தின் முழுமையான பலத்தை நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை. இப்போதுதான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பலம் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதனுடைய தன்மையை நீங்கள் உணர்வீர்கள் என்று ஈரானிய புரட்சிகர படையணியினுடைய தளபதியினுடைய அறிக்கை இருக்கின்றது. இந்த செய்தி பதிவேற்றப்படுகின்ற போது ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரானினுடைய போர்க்கப்பல் ஐரிஸ் தேனா இலங்கையின் காலிமுக திடலுக்கு அருகிலே விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 180 மாலுமிகள் இந்த கப்பலில் இருந்ததாகவும் மேலும் இதுவரை சுமார் 30 பேர் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஐரிஸ் தேனா என்பது ஈரானின் மிக முக்கியமான கடற்படைக்குரிய போர்க்கப்பலுள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது ஈரானின் தெற்கு கடற்படை பிரிவில் சேவையில் உள்ளது மற்றும் இதனுடைய செயற்பாடு என்பது தெற்கு கடற்படை பிரிவிலே மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இருந்தது. இன்று அதிகாலை குறித்த கப்பலானது இலங்கையின் தெற்கு கடற்பகுதியில் காலிக்கு அருகே சுமார் 40 மைல் தொலைவுகளுக்கு அப்பால் இலங்கை கடற்பரப்புக்குள் ஈரானினுடைய போர்க்கப்பல் மூழ்கும் நிலையில் இருந்துள்ளது. இலங்கை கடற்படை மற்றும் விமானங்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. கப்பலில் இருந்து சுமார் 30 பேர் வரை இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள கப்பலில் மொத்தம் 180 கப்பல் தொடர்பான மாலுமிகள், படையினர் என்று பலர் இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு சாதாரண கப்பல் அல்ல, மாறாக இது ஒரு ஈரானினுடைய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் ஈரானிய பிற கப்பல்கள் சில பல இடங்களிலே தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. பல கப்பல்கள் நடுக்கடலிலே நிற்கின்றன. பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எந்த அடிப்படையில் இலங்கை இவ்வாறான மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவ முடியும்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்திருக்கின்ற நிலையில் இலங்கை எவ்வாறு உதவ முடியும்? அது சரியானதா? அமெரிக்கா எதிர்க்கின்ற போது இலங்கை இந்த உதவுவது என்பது அமெரிக்காவை பகைத்துக் கொள்வதற்கு சரியல்லவா என்கின்ற ஒரு கேள்வி பலரிடம் இருக்கின்றது. அதற்கு பதிலாக 1979 ஆண்டில் சர்வதேச கடல்சார் ஒப்பந்தத்தில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளதனால் அந்த உடன்படிக்கையின்படி கடலில் ஆபத்தில் இருக்கும் எவருக்கும் அவர்களின் கொள்கைகள் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகளை பாராது மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டியது
அனைத்து நாடுகளின் கடமை. அதே போன்று 1979 ஆண்டின் பின்னர் இலங்கையின் பிரதான கடமையாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 180க்கும் மேற்பட்ட ஈரானின் போர்க்கப்பலில் இருக்கக்கூடியவர்களை மீட்கின்ற நடவடிக்கையில் இலங்கை கடற்படையினர், இலங்கையில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை என்று கூறப்படுகிறது. ஆனால் இது ஒரு போர்க்கப்பல் என்று மட்டும் இதில் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போர்க்கப்பலானது மிக முக்கியமான ஒரு போர்க்கப்பலாக கூறப்படுகின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மீட்பு நடவடிக்கையின் பின்னர் என்ன செய்தி வரப்போகிறது, எவ்வாறான நிலை உருவாக போகிறது என்றால் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எதிரியாக இருந்தாலும் ஆபத்து நேரத்தில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அனைவரதும் பொறுப்பாக இருக்கின்றது. இது இலங்கையில் தற்போது ஆபத்து நிலையில் இலங்கை கடற்படையினரால் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய ஒரு போர்க்கப்பல் தொடர்பான தகவலாகவே இருக்கின்றது. நேற்று இரவு என்பது ஒரு பெரும் ஆபத்தான இரவாகத்தான் இஸ்ரேலுக்கும் இருந்தது, ஈரானுக்கும் இருந்தது. இரண்டு தரப்புகள் மத்தியிலும் சேதங்கள் அதிகரித்திருக்கின்றன. என்னதான் இனி வரப்போகின்ற நாட்களில் இடம்பெறப் போகின்றது? கழுகு பார்வையை தொடருங்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற மேலதிகமான முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்தது போன்று யுத்த கடமுறை இல்லை என்கின்ற தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.